எப்பயுமே இப்போ தமிழ் சினிமாவில் வாரத்துக்கு ஒரு 8 படம் 7 படம் 5 படம் இந்த மாதிரி தான் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். ஒரு ஒரு லக்கு ஃபேக்டர் அப்படின்னே சொல்லலாம். இயக்குனர் ஹரிக்கு வந்து தன்னுடைய படம் தான் ஒரு பெரிய படமாக இந்த வாரம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. பட் அந்த வாய்ப்பை அவர் சரிவர பயன்படுத்தியிருக்கிறாரா அப்படிங்கிறது தான் இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரோவோக் டிவியில் நான் விஜய் பரத். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் விஷாலோட நடிப்பில் வெளியே இருக்கக்கூடிய ரத்னம். அந்த பொண்ணு என் உசிரிய மூச்சு. இன்னைக்கு ரீ ரிலீஸ் படங்கள் வந்து ரொம்பவே நல்லா ஓடிட்டு இருக்கு. ஸோ கில்லி மாதிரியான படங்கள்லாம் வந்து தியேட்டர்களில் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. ஸோ டைரக்டர் ஹரி அண்ட் விஷாலோட காம்போ வந்து மறுபடியும் 8 வருஷத்துக்கு அப்புறம் நடந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் தாமிரபரணியில் இணைஞ்சாங்க, அப்புறம் பூஜை அண்ட் இப்போ வந்து ரத்னம். ஸோ டைரக்டர் ஹரியை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த கேமரா மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த விஷயம் வந்து ஆடியன்ஸ்க்கு என்றைக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். ஒன்றுமே இல்லை, வெரி சிம்பிள். இன்னைக்கு இந்த 2024 சிங்கம் மாதிரியான ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா தியேட்டரில் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ படத்தில் வந்து நம்ம பார்க்குறப்போ படத்துடைய கதை நாயகனான விஷால் வந்து முழுக்க ஒரு ஆக்ஷன் பேஸ்டான ஒருத்தரா எப்போ பார்த்தாலுமே வந்து வெட்டு குத்து கொலை ரவுடிசம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையே வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு ஆதரவா இருக்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப சமுத்திரகனி. அதாவது ஒருத்தருக்கு நல்லது நடக்கணும், இல்லை 4 பேர் நல்லது நடக்கணும் அப்படின்னா யாருனாலும் எங்கனாலும் அடிக்கலாம் கொள்ளலாம் தப்பே இல்லை அப்படிங்கிறப்பட்ட ஒரு ஃபார்முலாவை தான் நம்மளுடைய விஷால் அவர்கள் தொடர்ந்து படம் முழுக்க ஃபாலோ பண்றாரு. ஸோ வயலன்ஸ் அப்படிங்கிறது படங்கள்ல இருக்கலாம், அது வந்து தப்பு கிடையாது. ஏன்னா இன்னைக்கு லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும், இன்னும் பல புதுமுக இயக்குநர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து தங்களுடைய படங்கள்ல வந்து வயலன்ஸ் வந்து வைக்கிறாங்க. பட் ரத்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான வயலன்ஸ் வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது. எங்க பார்க்க முடியுது அப்படின்னா டைட்டில் கார்டுல இருந்தே படத்துடைய வயலன்ஸ் வந்து த்ரூஅவுட் தி கோ அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் பிரியா பவானி சங்கரோட நடிப்பு வந்து டெஃபினெட்லி நோட்டபிளா இருக்கு. ஏன்னா அந்த எமோஷனல் சீன்ஸ்ல இருந்து எல்லாமே பிரியா பவானி சங்கர் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தியேட்டர்ல வந்து அப்ளாஸ் மெட்டீரியலா அந்த ஒரு கொஞ்ச நேரம்னாலும் மாஸ் பண்ணிட்டாருப்பா அப்படிங்கிற ஒரு பேஸை வந்து நம்மளுடைய கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து எடுத்திருக்கிறாரு. ஒரு 2-3 மினிட்ஸ் ஆன கேமியோ தான். பட் அந்த 2-3 மினிட்ஸ் ஆன கேமியோலும் தியேட்டர்ல அப்ளாஸ் வாங்கக்கூடிய ஒரு மெட்டீரியலா இந்த படத்துல வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ஓவரால் ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய கதையானது ரொம்ப அப்படியே ஒரு க்ரூஷியலா ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடான ஸ்டோரி அப்படிலாம் கிடையாது. 2 ஸ்டேட்ஸுக்கான சண்டை, ஆந்திரா ஒரு பக்கம் தமிழ்நாடு ஒரு பக்கம், 2 ஸ்டேட்களுக்குள்ள இடையில இருக்கக்கூடிய மக்களுக்கு நடக்கக்கூடிய சில பல சண்டைகள் அது வந்து எப்படி எலிவேட் ஆகுது. ஸோ அந்த பிரச்சனைக்கு நடுவில் பிரியா பவானி சங்கர் எப்படி மாட்டுறாங்க, மாட்டக்கூடிய பிரியா பவானி சங்கரை வந்து ஏன் விஷால் காப்பாத்துறாரு, அதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த படத்துல வந்துட்டு ஒரு பெரிய ஃபேக்டரா அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த நாட்ஸ் எல்லாம் வந்து ஒன்னொன்னா ரிவீல் ஆக ஆடியன்ஸ்க்கு அடுத்த கட்டம் நகரும். பட் படத்துல வந்து ஓவரால் ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். படத்துடைய சினிமாட்டோகிராஃபி சுகுமார் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அது வந்து எக்ஸ்ட்ராடினரியான விஷயமா இருக்கு. அண்ட் எடிட்டிங்குமே இந்த படத்துல ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்துல வந்து ரொம்பவே மெனக்கெட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு ஒன் டேக்ல, அதாவது சிங்கிள் ஷாட்ல வந்து ஒரு ஸ்டன் சீக்வென்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தாலும் பட் ஏன் இந்த ஒரு போர்ஷனுக்கு இவ்வளவு மெனக்கடணும், இந்த படத்துக்கு இவ்வளவு பட்ட மெனக்கடல் அப்படிங்கிறது தேவையில்லையே அப்படின்னு கூட நமக்கு சில நேரங்களில் வந்து தோண வச்சாலும் அந்த இடத்துல கேமராமேனோட எஃபர்ட் அண்ட் ஸ்டன்ட்மேன்ஸோட எஃபர்ட் வந்து டெஃபினட்டா நம்ம வந்து பாராட்டி ஆகணும். ஸோ ஓவராலா வந்து ரத்னம் அப்படிங்கிற படத்தை பொறுத்த வரைக்கும் டிஎஸ்பி மியூசிக் நல்லா இருக்கு, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு, எடிட்டிங் நல்லா இருக்கு. பட் ஒரு அவுடேட்டடான ஸ்கிரிப்ட் அதுதான் வந்து இந்த டைம்ல வந்து நமக்கு ரொம்பவே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஆடியன்ஸுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றது ரொம்பவே மாறிடுச்சு. ஆடியன்ஸ் வந்து ஒவ்வொரு படத்தையும் அந்த கதைக்காக, அந்த காஸ்டிங்காக, அதுல இருக்கக்கூடிய அந்த வெயிட்டேஜ்காக தெரிவு பண்றாங்க. பட் என்னைக்குமே நான் பார்த்த அதே பழைய கதை, அதே பழி வாங்கக்கூடிய ஒரு விஷயம், அதே சண்டை, அதே பிளட் வயலன்ஸ், இதே விஷயங்கள் வந்து திரும்ப பார்க்குற ஒரு பாயிண்ட் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து இரிட்டேஷன் வந்து என்னடா எப்போ பார்த்தாலுமே வந்துட்டு ஹீரோ கத்துறாரு, ஹீரோ வந்து கத்தியை வச்சு கிழிக்கிறாரு, ஹீரோ வந்து பிளட் வயலன்ஸ் பண்றாரு, முழுக்க இதுவே மட்டுமே கடைசி வரைக்கும் பண்ணிருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆடியன்ஸுக்கு ஒரு மாதிரியான சலிப்பு வந்து லைட்டா அப்படியே தட்டி கொடுத்துருப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த வாரம் வந்து வேற எந்த படமும் பெரிய லெவல்ல ரிலீஸ் ஆகாம ரத்ன படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. டூ மச் ஆஃப் பிளட் வயலன்ஸ், டூ மச் ஆஃப் ஆங்கர், இதெல்லாமே வந்து ஒரு மாதிரி படத்தை வந்து ஒரு நெகட்டிவான ஒரு டைரக்ஷனுக்கு கொண்டு போயிட்டு இருந்தாலும் படத்துல வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து வீணடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம சொல்லி ஆகணும். ஸோ ஓவரால் இந்த படம் வந்து ஒரு குட் வாட்ச், ஒரு பெஸ்ட் வாட்ச் அப்படின்னு பார்த்தா டெஃபினெட்லி ரத்னம் இஸ் நாட் எவ்ரிவன்ஸ் கப் ஆஃப் டீ.